ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட்டை பத்தி பார்க்கலாம். அதாவது கோல்டு வந்து இன்னும் குறையுமா அப்படின்றத பார்க்கலாம். அதை தவிர வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில காமனான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர்ஸையுமே பார்க்கலாம். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்ட் அண்ட் சில்வர் ரிலேட்டட் டிப்ஸ் தான் தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டு ரேட்டை பத்தி பாத்திரலாம். கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் பாத்தீங்கன்னா, கோல்டனுடைய ஷாப் ரேட் வந்து 13,350 ரூபாய், அதாவது 195 ரூபாய் லெஸ் ஆயிருக்கு. நேற்று ஈவினிங் வந்து ஒரு 100 ரூபாய் குறைச்சாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா நமக்கு 295 rupees குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய், அதுலயுமே நமக்கு 300 ரூபாய் கம்மியாயிருக்கு. சில்வர் வந்து ஒரு 5 ரூபாய் குறைச்சிருக்கணும், அது ஏன் குறைக்கல அப்படின்றது தெரியல. சில்வர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணாலும் அந்த ஜுவல்லர் அசோசியேஷன்ல அவங்க பிக்ஸ் பண்றது தான். சோ அதனாலதான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது. நான் 0 to 5 அப்படின்னு கொடுத்திருந்தேன் ப்ரெடிக்ஷன்ஸ்ல. சோ வந்து அவங்க மாத்தாமலே வச்சிருக்காங்க. அண்ட் யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா 13,000 வருமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இன்னும் 2 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி வார் எஸ்கலேட் ஆகும்போது வரதுக்கான சான்சஸுமே நமக்கு இருக்கு. பட் வந்து ட்ரம்ப் நடுவுல பூந்து ஏதாவது ட்வீட் போட்டாருன்னா எல்லாமே மாறும். அதையுமே நம்ம பாத்துக்கணும். நம்ம சேனல்ல வந்து நேத்து ரொம்ப நிறைய பேர் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டதுனால நான் நைட் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து 8:15 இருந்து 8:30 நான் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து அன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அப்லோட் பண்ணிடுவேன். அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட சிட் ஸ்கீமுக்கும் சரி கோல்டு பர்ச்சேஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நேத்து மட்டும் நான் வந்து நைட்டுமே போட்டிருந்தேன் நாளைக்கு வந்து குறையும் அப்படின்றது. ஏன்னா அளவுக்கு நைட்டுமே அப்டேட் பண்றதுக்கு பாக்குறேன். நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock கிட்ட நான் வந்து ரேட் அப்டேட் பண்றேன், அடுத்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சிட்டு பே பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் கூட வெயிட் பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு மத்தியானம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட போஸ்ட் டேப்ல நான் போடுறேன், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மட்டும் போடுறேன். அதை பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து இந்த ரேட்டே ஓகே அப்படின்னா நீங்க சிட்டு பே பண்ணிக்கோங்க, இல்ல வெயிட் பண்றதுனா பண்ணிக்கோங்க. சோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நீங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் நீரிணையை வந்து ஈரான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வார் வந்து சிவியரா போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கோல்ட் அண்ட் சில்வர் டவுன் ஆறதுக்கு இதுவுமே ஒரு பெரிய ரீசன் தான். ஏன்னா இந்த ஹார்மோஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு கச்சா எண்ணெயினுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் வந்து திரும்பவும் ஈரான் மேல பயங்கரமா தாக்குதல் நடத்திருக்காங்க. ஈரானுமே அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. நேத்து நம்ம பார்த்த மாதிரி ஈரான் வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஹெலிகாப்டரை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறோம்னு ஆரம்பிச்ச சண்டை இப்ப வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு தான் இருக்கு. யூஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானுடைய வாட்டர் சோர்சஸ் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. இதனால என்ன இருக்குன்னா அங்க இருக்கிற ஒரு 1.5 லட்சம் பேருக்கு வந்து வாட்டர் கிடைக்காம போயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சீசன்ல வந்து தண்ணியே இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து கொடூரமான தாக்குதல்கள் வந்து அமெரிக்கா நடத்திருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஈரானுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மிலிட்டரி சோர்சஸ் தளங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஈரான் அட்டாக்ஸ் நடத்திருக்காங்க. சோ கண்டினியூஸா வந்து தாக்குதல் போயிட்டே இருக்கு. இதனாலதான் வந்து மார்க்கெட் லோவா இருக்கு. அண்ட் நேத்து நம்ம வீடியோல சொன்ன மாதிரி யூஎஸ் இன்ஃபிளேஷன் டேட்டாவுமே வந்திருக்கு. அதுவுமே ஒரு பெரிய காரணம். சோ கண்டிப்பா வந்து இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த டேட்டா கொடுத்ததுனால திரும்பவும் மார்க்கெட் வந்து கம்மியாயிருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்து இது நடந்திருக்கு. இந்த 2 ரீசன் தான் இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் கம்மியாகி இருக்கிறதுக்கான ஒரு காரணம். ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் நான் ரொம்ப க்ளோஸ் டு டீலா வந்திருக்கேன், சீக்கிரம் சைன் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பயங்கரமான அட்டாக்ஸ் நடத்திட்டே இருக்காரு. அவரை டீல் சைன் பண்ண வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு டிமாண்ட்ஸை வச்சு அவங்கள சைன் பண்ண விடாமலே போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. அதே மாதிரி இஸ்ரேலுடைய நெதன்யாகு இன்னொரு பக்கம் லெபனான் மேல தொடர்ந்து அட்டாக்ஸ் நடத்திட்டே வராரு. ட்ரம்ப் சொன்னாலுமே அவர் கேட்கற மாதிரி இல்ல. சோ இப்படி வந்து 2 பக்கமும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்றாங்க. ஈரான் பதிலுக்கு வந்து யூஎஸ்ஏ இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. உலக நாடுகள்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதே மாதிரி நிலைமை நீடிச்சுட்டே இருந்ததுன்னா ஆயில் பிரைசஸ் மாதிரி இப்ப வந்து உர தட்டுப்பாடு வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஏன்னா வந்து இந்தியா மாதிரி ஒரு விவசாய நாடெல்லாம் இந்த மாதிரி உர தட்டுப்பாடுகள் வந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து உணவு பஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே இந்த வாரால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி, அதாவது பவர்ஃபுல்லான கண்ட்ரி லைக் ரஷ்யா, சைனா அவங்க எல்லாம் வந்து தலையிட்டு இதை முடிவுக்கு கொண்டு வரலாம். இல்ல வந்து யுனைடெட் நேஷன் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாதான் வரும். ஏன்னா என்ன பொறுத்தவரை இனிமே ட்ரம்ப்னால வந்து இந்த டீல சைன் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத பாசிபிலிட்டியே இல்ல. ஏன்னா நம்மளே வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு அடுத்த நாள் சமாதானத்துக்கு வந்தா கண்டிப்பா வரமாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் இவர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்ப கோல்ட பத்தி பார்க்கலாம். கோல்ட பொறுத்த வரைக்கும் இப்ப ஜூன் 17, 18 தேதியில வந்து ஃபெட் மீட்டிங் வருது யூஎஸ்ஏல. பெடரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட்
ஏத்துனாங்க அப்படிங்கும்போது கோல்டு ரேட் இன்னுமே குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இப்ப மார்க்கெட் ரன் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். 18ஆம் தேதி அபிஷியலாவே நமக்கு தெரிஞ்சிரும். உங்களால கோல்டு சிட்டுக்கு வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க 17, 18 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்ப ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா இப்ப ஒரு சிட்டை இன்னைக்கு 13,500 ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது நீங்க கட்டிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நடுவுல இன்னுமே ஒரு 4-5 டேஸ் நமக்கு இருக்கு. வேற ஏதாவது குளறுபடி ஆனாலும் ஆகலாம். அதனால ஒரு சிட்டை நீங்க கட்டிட்டு வெயிட் பண்றதுனா பண்ணுங்க. இல்ல எனக்கு ரிஸ்க் எடுக்கலாம், பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட கட்டிக்கோங்க. சோ இதுதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அண்ட் இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய டவுட் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒன் டைம் ஸ்கீம்ல 14,000க்கு மேல நான் அமௌண்ட்ல நான் லாக் பண்ணிருக்கேன், இப்ப எனக்கு லாஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சோ அந்த மாதிரி லாஸ் எதுவுமே கிடையாது. இந்த வார் ஒன்ஸ் முடிவுக்கு வந்தது அப்படின்னா அடுத்தது ஆயில் பிரைசஸ் எல்லாமே டவுன் ஆயிடும், கோல்டு ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். லாங் ரன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ப்ராஃபிட்டா தான் இருக்கும். சோ நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் டவுட் என்னன்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுல நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியைக்கு இந்த மாசம் நம்ம டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்க தாராளமா இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியைக்குள்ள கண்டிப்பா இந்த போர் முடிவுக்கு வந்துரும். ஏன்னா அவ்வளவு நாள்லாம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு நாடு தலையிட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க இதுக்கு. அப்படிங்கும் போது நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த மந்த் நீங்க ஜிஆர்டி இன்ஸ்டாவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தாராளமா. ஒருவேளை நீங்க 7% பெனிஃபிட் முடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்க இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி புதுசாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க கட்டும் போது உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் கம்மியா வரும். ஏன்னா நம்ம 13,000ல கட்டியிருக்கோம் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுங்கும் போது நமக்கு ஆவரேஜ் ரேட் ரொம்ப கம்மியாவே வரும். நீங்க டிஜி கோல்டு செகண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது ஒருத்தங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா நான் கோல்டு சேல்ஸ் பண்ணணும், இப்ப நான் சேல்ஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ கண்டிப்பா இப்ப சேல்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களே பாக்குறீங்க மார்க்கெட் கோல்டு ரேட் தொடர்ந்து வீழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க சேல்ஸ் பண்ணக்கூடாது. இது பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர செல்லிங் கிடையாது. இப்போ அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி விக்கிறதுனா விருங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா வேற வழி இல்லைன்னா மட்டும் சேல்ஸ் பண்ணுங்க. அதே நேரம் என்ன பொறுத்தவரை நீங்க சேல்ஸ் பண்றதை விட எவ்வளவு பவுன் இருக்கோ அதுல ஒரு பாதியை நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் நீங்க அடமானம் வச்சு கூட உங்களோட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க வித்துட்டீங்கன்னா திரும்ப வாங்குறது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு சிஸ்டர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா நான் கோல்டு ஜுவல்லரிய பிளட்ஜ் பண்ணி இந்த டைம்ல வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வாங்கலாம். ஒருவேளை 12,500 அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கும் போது நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இது என்ன பொறுத்தவரை ஒரு மாடரேட்டான ரேட் தான் 13,500. ஆக்சுவலா நமக்கு டாக்ஸ் போடல அப்படிங்கும் போது இப்ப நம்ம 12,800 13,000 ரேஞ்சில தான் இருந்திருக்கணும். நமக்கு டாக்ஸ் போட்டதுனால இப்ப ஹை ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க வாங்குறதுனா தாராளமா வாங்கிக்கலாம். பிளட்ஜ் பண்ணி வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா ஒன்னும் தப்பு கிடையாது. அண்ட் மந்த்லி சிட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்க கிராம் பேஸ்ட் அண்ட் அமௌண்ட் பேஸ்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு மந்த்லி சிட் ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஜிஆர்டி லலிதால எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நம்ம கட்டுற அமௌண்ட் கிராமாவும் வர வைப்பாங்க, அமௌண்டாவும் வர வைப்பாங்க. இதுல என்ன நமக்கு பெனிஃபிட்னா இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன் வருது இல்லையா, அந்த மாதிரி டைம்ல நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வார்னால கோல்டு ரேட் கம்மியா இருந்ததுன்னா நம்ம அமௌண்ட் பேஸ்டாவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஒரு ஷாப்பா சூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா ஜிஆர்டி ஆர் லலிதால ஆன்லைன்ல கூட நீங்க கட்டி சூஸ் பண்ணி இன்னும் வேற ஏதாவது ஷாப்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்த பேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்ற மாதிரி தான் சொல்றேன், ஸ்பிளிட் பண்ணி போட கத்துக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது ஒவ்வொரு லோலையுமே நம்மளால ஏதாவது ஒரு சிட்ல பே பண்ணோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 10 கிராமுக்கு காயின்ஸ் வாங்கலாமா இந்த டைம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அர்ஜென்ட்னா நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல 5 2 கிராமா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க 5 டைம் வாங்குற மாதிரி வரும். சோ ஒவ்வொரு டைமுமே கோல்டு ரேட் இன்னும் குறையும் போது உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் மெயின்டைன் ஆயிடும். சோ எல்லா லோயஸ்ட்லயுமே நீங்க வாங்கின மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா ஒரே ஒரு 10 கிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்க இந்த ரேட் ஓகேன்னா வாங்கிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். பிரிச்சு வாங்குறதுல நமக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னா எல்லா லோயஸ்ட் ரேட்லயுமே நம்ம வாங்கிருப்போம். சோ நமக்கு ஆவரேஜ் ரேட்டுங்கிறது கரெக்டா மெயின்டைன் ஆயிடும். அண்ட் லாஸ்டா 18 கேரட் கோல்ட இப்போ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 18 கேரட் கோல்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு 75% தான் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதனோட 75% தான் நமக்கு 18 கேரட்கான வேல்யூவா எடுப்பாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 916 HUID எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே 1% குறைக்கிற ஷாப்ஸுமே இருக்கு. சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ரொம்ப டிடக்ஷன்ஸ் இல்லாத ஷாப் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கல்யாண் ஜுவல்லரினுடைய ஆஃபர் பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் நேத்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அங்க என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா பிளாட் 50% ஆஃபர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அங்க எப்படி கொடுக்கறாங்களா, ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான வெயிட்டுக்கு மட்டும்தான் அந்த பிளாட் 50 ஆஃபர் கொடுக்கறாங்களா. நீங்க எக்ஸ்ட்ராவா வாங்கும்போது அதுக்கெல்லாம் நமக்கு ஃபுல் வேஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஒஸ்ட் ஆஃபர். இதை மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக சொல்றேன், இந்த ஷாப்பை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓல்டு கோல்டு நீங்க கொடுத்துட்டு புதுசா வாங்கும்போது பிளாட் 50 அப்படியே கொடுக்கற ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் நீங்க ஏகே தங்க மாளிகை எல்லாம் போனீங்கன்னா பிளாட் 50 ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் தான். அந்த மாதிரி ஷாப்ஸை கூட நீங்க சூஸ் பண்ணி வாங்கி
வாங்கிக்கலாம். சோ வந்து ஓல்டு கோல்ட குடுக்கறோம் அப்படிங்கும் போது நீங்க ஃபர்ஸ்டே கேட்டுக்கோங்க. முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டின மாதிரி ஆயிடும். அதெல்லாமும் நீங்க வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே அந்த பிளாட் 50 அப்ளிகபிளாங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ரொம்ப டிடக்ஷன்ஸ் இல்லாத ஷாப்பா பார்த்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் ரேட் வந்து எப்படி இருக்கு, இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட காமனான டவுட்ஸுக்கான ஆன்சர்ஸையுமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா வந்து உங்களுடைய கோல்டு சேவிங்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.